ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாக்கியா வந்து ராதிகாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ராதிகாவுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்ததுமே அங்கே ஈஸ்வரி கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா, இவ இங்கே இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை இவளை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வந்து சண்டை போடுறாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட பாக்கியா வந்து, நீங்கள் எப்படி உங்களுடைய பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறது உங்களுடைய உரிமையும், அதே மாதிரி இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, இவங்களை இங்கே இருக்க வைக்கிறது என்னுடைய உரிமைன்றாங்க. உடனே செலியன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுதுமா. இது உங்க வீடு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க யாருனாலும் கூட்டிட்டு வருவீங்க, கூட்டிட்டு வர்றது வராது உங்க இஷ்டம், அப்படி சொல்ல வரீங்களா? யாரு என்ன நினைச்சுக்கிட்டு அதை பற்றி கவலை கிடையாது, ராதிகா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும், பாக்கியா நீ வேணும்னு பண்ணிட்டு இருக்க, நாங்கள் எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் வேணும்னு பண்ணிட்டு இருக்கல, பண்ணு, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரி போகிறாங்க. உடனே பாக்கியா நேராக போயிட்டு கோபியோட ரூமில் ராதிகாவை தங்க வைக்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, இல்லை இங்கெல்லாம் தங்க வைக்க முடியாது, இது என் பையனுடைய ரூமு, இந்த பையனுடைய ரூமில் இவ மட்டும்தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து வேறு எங்கேயும் ரூம் வந்து அவைலபிளாக இல்லை, அதனால இங்கே தான் தங்க வைப்பேன்னு சொன்னது. உடனே ராதிகாவும் அங்கே போயிட்டு தங்குறாங்க. இதனால ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஈஸ்வரி. பாக்கியா நீ வேணும்னே வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஈஸ்வரி. அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க.